அடச்சே! நேத்து மேட்ச்ல இந்தியா நல்ல ஸ்கோர் எடுத்தும் கூட, மழை வந்து மேட்ச கெடுத்து விட்டுருச்சேப்பா. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் நேத்து மேட்ச் வந்து ஆயிப்போச்சு. நேத்து இந்தியாவுக்கும், இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல, நம்ம இந்தியா டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம். சரி கான்ஃபிடென்ட்டா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பேட்டிங்ல நம்ம இந்தியா தெறிக்க விட போறாங்க. சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, சஞ்சு சாம்சன் வந்து செகண்ட் ஓவர்லயே ஷகீப் முகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, அடுத்த ஓவர்லயே இசான் கிசானும் ரன் அவுட் ஆயிட்டாருங்க. 6 ரன்னுக்கே 2 விக்கெட் வந்து போயிருச்சு. என்னப்பா இந்தியா இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க நேத்து மேட்ச்ல அபிஷேக் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதுல அபிஷேக் சர்மா, நான் அதிரடி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி 6, 4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பினாரு. அவர் கூட ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அபிஷேக் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கூட நல்லா சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா, திலக் வர்மா வந்து கொஞ்ச நேரத்துல அவரும் ஷகீப் முகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல இன்னிங்ஸ குடுத்து அவரும் ஹாஃப் செஞ்சுரிய கடந்து நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா சிவம் துபே நான் ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன குடுப்பேன்னு சொல்லிட்டு, அவரோட பங்க வந்து குடுத்தாருங்க. இதனால நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவுல 189 ரன் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இத பார்த்தோனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்டின்னா, பரவால்ல இந்தியா நல்ல ஸ்கோர் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஈஸியா இந்த மேட்ச வின் பண்ணிடலாம் அப்டின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேற. நேத்து இங்கிலாந்துனால பேட்டிங்கே பண்ண முடியல. மழை பயங்கரமா வந்து விழுக ஆரம்பிச்சுருச்சு. மழையும் நிக்கிற பாடு வந்து இல்ல. அதனால இந்த மேட்ச் வந்து மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. ரிசல்ட்டே வந்து இதுல கிடைக்கல. இதாங்க நமக்கு ரொம்ப வருத்தமா போயிருச்சு. நேத்து மேட்ச் மட்டும் ஃபுல்லா நடந்திருந்துச்சு அப்டின்னா நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி அயர்லாந்து கூட T20 சீரிஸ்ல மண்ண கவ்விட்டு ஒயிட் வாஷ் ஆயிட்டு, இங்கிலாந்து கூட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நேத்து கான்ஃபிடென்ட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அது முடியாம போயிருச்சு. சரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான் இந்த மாரி கேன்சல் ஆயிருச்சு. அடுத்தடுத்த மேட்ச் நடந்து, அதுல நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, நம்ம எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம இந்தியாவோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.